ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பச்சை பசேல்னு இருக்க கிராமத்தை தான் காட்டுறாங்க. அப்படி இருக்க இடத்துல ஒரு பொண்ணு தனியாக ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு காரோ அவளை பார்த்துட்டு ஸ்டாப் ஆக செய்யுது. அந்த பொண்ணுமே அதை கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போக தான் ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த காரில் வந்தவங்க யாருனே தெரியல. அவளை அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அவளை கையில் எடுத்துகிட்டு வந்த அந்த புக்ஸ் கூட அந்த வழியிலேயே கீழே விழ செஞ்சிடுது. பட் அவங்க யார் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. அப்படியே கட் பண்ணி இஸ்லாமாபாத்ன்ற இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்களை நம்ம செகண்ட் ஹீரோயின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது போல இருக்கு. ஸோ மாப்பிள்ளை வீட்டாளுங்களாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன மாப்பிள்ளை வீட்டாளுங்க வரப்போகிறாங்கன்னு சொல்கிற? உனக்கும் தானே மாப்பிள்ளை ஆக போகிறாரு, ஸோ சேர்த்து சொல்ல அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இப்போ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவங்களோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு போல இருக்கு. நான் எங்கள் அண்ணியை தான் பார்க்க வந்தேன், உன்னெல்லாம் பார்க்க வரல அப்படின்னு கலாச்சிட்ருக்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டிக்க போகிற பொண்ணும், சரி சரி உங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாது, முதல்ல வெளியில் போங்க. அது எப்படி நான் வெளியில் போக முடியும்? என் அண்ணியை பார்க்க தான் வந்தேன், அவங்ககிட்ட பேசிட்டு போகாமல் நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பசங்களாம் வரக்கூடாது, மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த பொண்ணும் அங்கேருந்து துரத்தி விட்டுட்ருக்க. பட் இவனா போனவன் அதே வேகத்தில் திரும்பி வர ட்ரை பண்ணுறான். போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் துரத்தி விட நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜாலியான ஆள் போல இருக்கு. அதனால தான் இப்படி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு திரியிறாரு. அப்படியே கட் பண்ணி கராச்சியை தான் காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அதாவது இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்காக எல்லாரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்க. அவளா ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா அவங்க அம்மா பக்கத்துலேயே. இதெல்லாம் அவங்க அண்ணியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோனோட அத்தையுமே, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவகிட்ட பேசினேனே, நல்லா தானே பேசினா, அப்போ எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரி கூட எனக்கு தெரியல, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் எந்த பதிலும் பேசாமல் இருக்கா. அவங்களுமே உன்னை இப்படி அநியாயமாக விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அண்ணா இப்போ தான் அந்த வீட்டுக்கே வந்திருப்பார் போல இருக்கு. ஸோ அவருமே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கள் அண்ணன் வக்கீலாக்கும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கேஸ் தான் ஃபஸ்ட்டு, கல்யாணம்லாம் செகண்டரி தான். இப்போ கூட கேஸ் முக்கியமாக கல்யாணம் முக்கியமானு கேட்டால் அவனுக்கு கேஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சிரிச்சிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் மருமகன் வேலையோட டெடிக்கேஷனாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயந்தான். நான் என் மருமகன் பக்கம் தான் அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா சொல்லிட்டுருக்க. இதை கேட்குற ஹீரோவுமே இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி டைம் ஆகிடுச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நம்ம ஹீரோட அண்ணனுக்கும் அவங்க அன்றைக்கும் கல்யாணம் போல இருக்குது. ஸோ அதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்க. இவங்களுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க அண்ணியை கையெழுத்து போட சொல்ல அவங்க ஒரு பதட்டத்தோடு தான் கையெழுத்து போடுறாங்க. மற்றவங்களும் ஒரு சந்தோஷத்தோட அப்பா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மா கிட்ட, இங்கே பாரு என் பொண்ணை நான் பார்த்து வளர்த்துருக்கேன், அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு இதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு, நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன், நீ அவளை பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொல்லிட்டுருக்க. சரி நான் உன் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா சொல்லிட்டுருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில் தான் காட்டுறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த இடத்துக்கு வர ஹீரோனோட அப்பாவுமே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இவர் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிட்ட மாதிரி தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தேகப்பட்டு அடிப்பார் போல இருக்கு. அவங்க ஒய்ஃப் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சைக்கோ மாதிரியான ஆள் போல இருக்கு. அதுக்கு கூட சண்டை போட்டுட்டு தான் அவர் ஒய்ஃப் கிட்ட போயிருக்காரு. அதையுமே நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ அதை நினச்சி பார்த்த ஹீரோயினையுமே என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பட் அவங்க அப்பாவை மொத்தமாக வெறுத்துட்டாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அவங்க அம்மாவுமே அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயின் அழவும் இல்லை, ரொம்ப அமைதியாக குவைட்டாக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இதுவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட கிண்டல் பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு மரியாதையாக வழியை விடு, நான் மேலே போனோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே, நீ போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமாம் நீ உங்கள் வீட்டாளுங்களோட உங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே, நீ மட்டும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க. ஏன் விருப்பம், ஏன் மாமனார் வீடு, நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பொண்ணு காணாமல் போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. என்னடா நேரம் ஆச்சு இன்னும் உங்கள் அக்கா வர காணோம், சரி முதல்ல இந்த பாலை குடி அப்படின்னு அந்த பையனை கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அவனுக்குமே அதை குடிக்க விருப்பமே இல்லை போல இருக்கு. உடம்பு அப்போ தானப்பா சரியாகும், குடி அப்படின்னு குடிக்க வச்சுட்ருக்க. அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட்மே வீட்டுக்கு வராரு. என்னங்க நீங்கள் வரும்போது பொண்ணை கூட கூட்டிகிட்டு வரதில்ல அப்படின்ட்டு கேட்க. நான் போனேனே ஸ்கூலில் விசாரிச்சதுக்கு அவள் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு தான் சொல்கிறது பொம்பளை புள்ளையை அதிகமாக படிக்க வைக்க வேணான்னு சொல்லிட்டு. இந்த லட்சணத்தில் அவள் பார்ட் டைம் ஜாப் வேறு பண்ணுறா. மற்ற பசங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கணும்னு என்ன அவசியம்?
பாத்தியா இப்போ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இதெல்லாம் கவனிக்கிற அங்கே இருக்க சின்ன பையனுமே அங்கே இருக்கிற அவங்க அப்பாவோட சைக்கிளை தான் பார்க்க செய்கிறான். அவர் சைக்கிளில் தான் வீட்டுக்கு வந்துருப்பார் போல இருக்கு. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சின்ன பையன் அவங்க அக்காவை தேடி போயிட்டுருக்க. அப்படி ரோட்டில் போகும்போது தான் அவனுமே பார்க்க செய்கிறான். அவங்க அக்காவோட புக்கு ரோட்டில் விழுந்து கிடக்கிறத அதை பார்த்தவனே உடனே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து காட்ட செய்கிறான். இந்த மாதிரி அக்காவோட புக்கு ரோட்டில் விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க போல இருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்தவொடனே மாப்பிள்ளையும் வர வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்தவொடனே இந்த சடங்கெல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளையை நாங்கள் உட்கார இடம் கொடுக்கணும்னா பொண்ணுக்கு 1,00,000 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கட்டிக்க போகிற பொண்ணு சொல்லிட்டு இருக்க. 1,00,000 கொடுக்க முடியாது, 1000 2000 உங்களுக்குலாம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட பேசல, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டிக்க போகிற பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செல்லாதாட்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்கம்மா, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுமே இங்கே பாருமா 1000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்ருக்க. அதெல்லாம் முடியாது, இப்போ என்ன உனக்கு காசு வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் ஹீரோட பர்ஸ் எடுத்து அதில் இருக்கிற மொத்த காசையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. இங்கே பாருமா இந்த பர்ஸில் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, மீதி காசு அப்புறமா வாங்கிக்கம்மா, ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுமே சரி உங்களுக்காக போனால் போதுன்னு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக ஃபீவராக இருக்கும் போல இருக்குது. அவங்க அத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது, இவளுக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அண்ணக்கிட்ட சொல்லிட்டுருக்க. அவருமே நான் வேணா டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவள் எதுவும் சாப்பிட கூட இல்லைடா, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு தண்ணி கொஞ்சம் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவனுமே அதுக்கு சரின்னு சொல்லி அதில் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினும் எந்திரிச்ச மாதிரி தெரியல. என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு ஒரு புள்ள கூட இருக்குது, ஆனால் உன் தங்கச்சி சின்ன பொண்ணுடா அவ, உங்கள் அப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்க்க கூட இல்லை, என்னதான் குடும்பம் இது? நானும் சரி ஏதோ என் தங்கச்சி நல்லா தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் ஃபோன் பண்ணுறதே இல்லை, அதுவும் உங்கள் அப்பாவுக்கு பயந்தானே எனக்கு நல்லாவே தெரியும். அவள் என்னோட 6 வயசு சின்ன பொண்ணுடா, ஆனால் அவள் செத்து போயிட்டா. என்னால் இதை நம்ப கூட முடியல. அவளுக்கு நிஜமாலுமே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்க. ஆமாம் அத்தை, நீங்கள் தான் அம்மா கிட்ட அடிக்கடி பேசினது இல்லைல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. அம்மாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் என்னமோ போய் சொல்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு முகத்தில் உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபேமிலியாக ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ஃபன்னாகவே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அவர் கட்டிக்க போகிற பொண்ணு தான் சேர்ந்து அங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. நைட் நேரத்தில் அதே கார் தான் ரிட்டர்ன் வருது, அதுவும் அதே ரோட்டில் தான். யாரோ 2 பேர் அந்த பொண்ணோட பாடியை அந்த இடத்துல போட்டு போக அந்த பொண்ணு இன்னும் சாகலை, உயிர் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பொண்ணோட பாடியை போட்டவங்க அப்படியே போயிடுறாங்க ரோட்டில் விட்டுட்டு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்க அண்ணா கிட்ட என்னண்ணா நீ கல்யாணமான அன்றைக்கவா ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்க அப்படின்னு கேட்க, ஒரு இம்பார்ட்டண்டான கால்ரா, இருடா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசிட்டு வந்தவர், இல்லைடா கண்டிப்பாக போய் ஆகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னண்ணா நீ, நான் உங்ககிட்ட எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசலான்னு வந்தேன், நீ என்னன்னா ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒருத்தனா அண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க, பாவம் அண்ணி அப்படின்னு புலம்பிகிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்ருக்காரு. பட் ஹீரோவுமே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைண்ணா, உங்களுக்காக நான் என்னெல்லாம் பிளான் போட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ புலம்பிகிட்ருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனோட அத்தையுமே ஹீரோயின்காக ப்ரேயெல்லாம் பண்ணிவிட்டு அவள் எழுப்பி பார்க்குறாங்க. இப்போ அவளுக்கு உடம்பு பரவாயில்ல போல இருக்குது, இப்போ பரவாயில்லடாமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. பாஸ்ட்டில் அவங்க அம்மாவுமே இந்த மாதிரி தான் அவளுக்கு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவள் முடி வேற நீட்டாக இருக்கும் போல். ஏமா இவ்வளோ நீட்டா, நான் கட் பண்ணிடுவேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு இதுதான் அழகாக இருக்குது, உன் கல்யாணத்தப்போ பாரு உனக்கு எப்படி தலைவாரி விடுறேன்னு அப்படின்லாம் அவங்க அம்மா பேசியிருப்பாங்க போல். அது நினச்சி ஃபீல் பண்ணணுமே, எனக்கு இங்கே இருக்கே பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஏண்டாம்மா எதுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்க. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது. மணி என்ன ஆகுது, இன்னும் யாரும் சாப்பாடு செய்யலையா, இந்த வீட்டில் ஒரு மனுஷன் என்ன சாப்பிடாமலே பட்டிக்காந்து சாவாதான்ற மாதிரி அவங்க அப்பா கத்திட்டுருக்க. எனக்கு இந்த மாதிரி அப்பா சத்தம் போடுறது கேட்டாலே பயமாக இருக்குது அப்படின்னு நட செய்ய, அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா அப்படின்ற மாதிரி அவங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ விட்டு தான் கட்டுறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு போல இருக்குது. காலைல வேலைக்கு போனவங்க அண்ணனுமே ஈவினிங் தான் ஆஃபீஸ் விட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக பண்ணியா, 3 பேருக்கு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்க சொன்னனே கொடுத்தியான்ற மாதிரி கேட்க, மறந்துட்டேன்ப்பா, உங்ககிட்ட கொடுத்த ஒரு வேலையாவது உருப்படியாக பண்ணுறியா, உருப்படியாக பண்ணிட்டு பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்க. ஏன்னா ரிசப்ஷன் இன்னும் பாக்கி இருக்க போல இருக்குது, அதுக்கான பத்திரிக்கை நம்ம ஹீரோ வைக்கல, அதுக்கு தான் அவங்க அப்பா போட்டு தாளிச்சு எடுத்துகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோட அம்மாவுமே சரி ஓகே, என்ன கல்யாண வீடு மாதிரியே இல்லை, எல்லாரும் மசன்னு இருக்கீங்களே, வேலையை ஏதாவது பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு ஹீரோட அம்மாவுமே அங்கே இருக்கிறவங்களாம் கேட்க, நீ சொல்லுமா நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் கேட்டுட்ருக்காங்க.
அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அத்தையுமே நம்ம ஹீரோயின் அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் அப்பாவுமே உங்கள் வீட்டிலலாம் நல்லா தானே இருக்காங்க, உங்கள் பையனுக்கு வேலை கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்ருக்க. அவங்களுமே எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் என் பையனுக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாட்டெலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல, நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்கள குத்தி காட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுமே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணாலும் அவர் மேலே எதுவும் காட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் போனதுக்கப்புறம் அவங்க பையனுமே அப்பா அப்படி தான் தெரியும்ல, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அத்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இவங்களுமே சரிப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது போல இருக்குது அவங்களுக்குமே. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோட தான் முதல்ல என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. அவரை பார்த்தோன்னே அவங்க அப்பா சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இதை பார்க்குற ஹீரோவுமே பார்த்தீங்களா, இதை தான் ஓர வந்தனன்னு சொல்லுவாங்க, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் அண்ணனை தானே பற்றிங்க, என்னை தத்தெடுத்துருக்கிறீங்க, நான் தவிட்டுக்கு வாங்கின புள்ளன் தான், நீங்கள் என்னை மதிக்கவே மாட்டீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன். ஆமாண்டா அதான் உண்மை, என்னைக்கு என் புள்ள மாதிரி நீயும் நல்ல பேர் எடுத்து காட்டுறியோ அப்போ தான் உன்னை என் புள்ளன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. அந்த இடத்துல இருக்க ஹீரோவை கட்டிக்கு போகிற பொண்ணுமே இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போகிறது இல்லை மாமான்ற மாதிரி சொல்ல, நீ கேட்டாலும் கொடுக்குங்க ஒன்றும் இல்லைம்மா, நான் பர்ஸே கொண்டு வரல அப்படின்ட்டு அவங்க மாமா அந்த இடத்த விட்டு போயிட. இதெல்லாம் நோட் பண்ணுற நம்ம ஹீரோவுமே இங்கே பாரா இந்த இடமே செம்மையா இல்லை, பேசாமல் நம்ம ஏன் இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, செலவும் மிச்சமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இங்கே பார் இன்றைக்கெல்லாம் என்ன உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ அதுக்கு முதல்ல எம்பிபிஎஸ் முடிக்கணும், முடிச்சுட்டு வா தம்பி, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஓ அப்படியா, அப்போ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவனை கட்டிக்க போகிற பொண்ணும் அந்த இடத்த விட்டு போயிட. கட் பண்ணி இந்த பக்கம் இந்த மாதிரி ரோட்டில் ஒரு பொண்ணு வீந்து கழிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனவர் தான் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டயே சொல்லிவிட்டு கிளம்ப செய்கிறாரு. அவங்களுமே சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லி அவரை அனுப்பி விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுமே ரூமில் உட்காந்துட்ருக்க. அந்த இடத்துல எல்லாரும் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்க. அவங்க அண்ணனுமே அவன் காது பிடிச்சி திருக்கி மரியாதையே வெளில போடாமவனே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்ருக்க. அதெல்லாம் முடியாது, நான் அன்னிக்கிட்ட பேசியே தருவேன் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்க. டே அப்புறமா பேசிக்கலாண்டான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வெளியே தொத்தி விட்டுட்ருக்காரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோட அண்ணியுமே சிரிச்சிட்ருக்க. ஹீரோ போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி கிட்ட வந்து உட்கார செய்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கிராமத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போச்சுல்ல, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அவங்களுமே என்னங்க நீங்கள் நம்ம பொண்ணு இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களோட சின்ன பையனுமே பேச நம்ம ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இப்போயாச்சும் என் பொண்ணு காணும்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிடும், மானமே போய்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன். இப்போ ஒன்று சாப்பிட்டாலும் இல்லைன்னு கூட தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இவருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு, அவர் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அண்ணன் தான் கட்டுறாங்க. அவருமே ஃபஸ்ட்டு அவர் ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டுருக்காரு. அவங்களுமே புரியாமல் பார்த்துட்ருக்க. நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்கும் தெரியுமா, அப்போ எனக்கு நீ ஓகே சொன்ன, எனக்காக 6 வருஷம் வெயிட் பண்ண, நான் ஆராய் முடிக்கிற வரைக்கும் எனக்காக நீ என்ன எந்த டிஸ்டர்புமே பண்ணலை, என்னை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நிம்மதியாக வச்சுக்கிட்ட, என்னை ட்ரஸ்ட் பண்ண, அதுக்காகவே நான் உனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவங்களுக்காக வாங்கி வச்சிருந்த பரிசையுமே எடுத்து அவங்க கையில் போட்டு விட்டுட்ருக்காரு. மோதிரம் தான் வாங்கியிருப்பார் போல இருக்குது. அதை போட்டு விட்டுட்டு அவங்கள பார்த்து சிரிக்க செய்ய அவங்களும் சிரிக்கிறாங்க. இதோட நமக்கு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.